பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலில் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஷேப்பில் கொண்டு வர மாதிரி ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுடைய அந்த காம்பு இருக்க மாதிரி நான் லென்த்தாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி லீஃபும் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டு லீஃபுக்கும் அந்த போர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் மட்டும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆப்பிள் கலரே கொடுத்துக்கலாம். அதாவது ரெட் கலரே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் வந்து என்கிட்ட க்ரீன் இல்லை அப்படின்றதால நான் பிளாக் வந்து கொடுத்துருந்தேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அழகாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு டாப்பில் அந்த காம்புக்கு மட்டும் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இது அழகாக நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி குப்பையில் போடக்கூடிய இந்த ஷாம்பு பாட்டிலை அழகாக ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே கோல்கேட் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இந்த பாக்ஸை வச்சு நான் வந்து லைன்ஸ் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது அந்த பாக்ஸுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி நான் அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் விட்டும் இருக்க மாதிரி அட்டையை மெஷர் பண்ணி கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட தெர்மாக்கோல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அட்டைக்கு பதிலாக நீங்கள் தெர்மாக்கோலை கரெக்டாக கட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு உள்ள, அதாவது கோல்கேட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையவே அழகாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஓப்பன் இருக்கும், அந்த ஓப்பன் இருக்க இடத்த அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி சைடில் இந்த பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வாலில் தான் இதை ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்றதால ஒரு சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக கம்பிகள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கம்பிகளை அழகாக இந்த பாக்ஸில் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் அழகாக வந்து இந்த கம்பிகள் இன்செர்ட் ஆகிடுங்க. இன்செர்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு ஹூக் மாதிரி இந்த கம்பிகளை வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 5லேருந்து 6 கம்பி வரலும் இன்செர்ட் பண்ணி அழகாக ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், மனோஜ், சகாயா, ஃப்ளோஃபியா, அன்னபூரணி, ஹரி, லோகித், டில்லி ரவி, கனகவல்லி, சங்கரி, கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாட்டமில், அதாவது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். எந்த சைடில் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கோ அந்த சைடில் அழகாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக டைல்ஸ்லேயே ஒட்டிக்கலாங்க. டைல்ஸில் ஒட்டினாலுமே நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பாருங்கள், 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அழகாக டீ வடிகட்டுறது, கத்தி, சிசரு, கரண்டி, இந்த மாதிரி சின்ன பொருட்களை அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்டாக வச்சு ஹேங் பண்ணக்கூடாது. நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஷேப்பில் தான் மார்க் பண்ணணும்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணி முடிச்ச பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நைஃபை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்லையும் கட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டமில் இருக்க போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு பாட்டம்லேயும் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் வந்து கத்தி ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்துருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த ஓரங்களில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம எந்த டிசைன் கொடுத்துருக்கோமோ அந்த டிசைன் கிளியராக தெரியுங்க. ஸோ அதுக்காக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரெட் கலர் பெயிண்ட்டையே லைட்டாக வந்து டாட்ஸ் மாதிரி அந்த பாட்டிலே குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குங்களா, அந்த டாட்ஸ்லேயே வந்து வச்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆர்கனைசரை பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு டூத் பிரஷ் ஸ்டாண்டாக வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல பாத்ரூமில் இதை நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம். மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க. பாட்டம்லேயே நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணி எதுவுமே நிற்காது. இந்த ஒரே ஒரு டூத் பிரஷ் ஸ்டாண்டில் ஒரு 10 பிரஷ் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பேஸ்ட்டையும் இதிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு
இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளி கொலுசை வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பேஸ்ட் தாங்க. இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொலுசை வந்து தண்ணியில் வந்து நினச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி கொலுசுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க. தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு கொலுசும் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஷைனிங்காக பளபளன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரஷ்ஷும் கோல்கேட் பேஸ்ட்டும் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வெள்ளி கொலுசுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டிப்ஸ்லாம் இப்போ தயிர்லலாம் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், டக்குன்னு ரிசல்ட்டும் வந்து நல்லா பளிச்சுன்னு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நார்மலாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு பளிச்சுனே இருக்குங்க. இந்த மாதிரி வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும், பித்தளை பொருட்களாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை இன்னுமே நம்ம பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே பான்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பான்ஸ் பவுடரை லைட்டாக வந்து இந்த கொலுசுக்கு மேலே அப்ளை பண்ணி நம்ம அந்த கொலுசையும் அந்த பான்ஸ் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த பவுடர் அந்த கொலுசுக்கு மேலே படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து இன்னும் கூட பிரைட்டாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களை இந்த டிப்ஸை பயன்படுத்தி புதுசு மாதிரி மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க அந்த கட்டப்பை ஸ்டிக்கை நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே ஹைட்டுக்கு கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இந்த பிளாஸ்டிக் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 போர்ஷனையுமே கட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 8 போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த 8 போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்த அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இதை நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. அடுத்தது டாப்பில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கலாம். இந்த ரிமோட் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊசியில் நூலை வந்து ஈஸியாக எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும். அந்த ப்ரஷ்ஷுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி நூலை வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க ஊசியை அந்த நூலுக்கும் ப்ரஷ்ஷுக்கும் இடையில இந்த மாதிரி வச்சு விட்டீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுங்க. அந்த நூல் வந்து அழகாக ஊசியில் கோத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் 1 டைம் தான் ப்ரெஸ் பண்ணேன், அழகாக வந்து கோத்துக்குச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஊசியில் நூலை கோக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும், டக்குன்னு கோத்து எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ்க்காக நான் ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் எடுத்துருக்கேங்க. அந்த பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இடிச்சுட்டு இந்த தோல் அப்படியே இருக்கட்டும், அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. அது கூடவே நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோங்களா லிக்விட், அந்த லிக்விட் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது 1/2 லிட்டர் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதனுடைய மூடியில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விடை அழகாக இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் ரொம்ப வந்து அதிகமாக வருதோ அந்த பிளேஸில் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த
அந்த இடத்துல பல்லியோ கரப்பாம்பூச்சோ இல்லை எறும்போ வரவே வராதுங்க. இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கக்கூடிய கட்டப்பையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. கைப்பிடி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் 2 போர்ஷன்லையுமே நம்ம கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி இந்த கட்டப்பையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மனோஜ், ஜஷ்வந்த், அன்னபூரணி, சூப்பர் கேமிங், பாக்யா, தங்கராஜ், மதன்குமார், ஜெயலக்ஷ்மி, குணமகள், கனகவல்லி, சிவா, தீபா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அதாவது சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து லெங்க்த்தாக கிடைக்கும். அதை 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஓப்பன் ஆகாத மாதிரி 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் போட்டால் போதும். ரொம்ப கிட்ட தையல்லாம் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் யூஸ் பண்ணி அழகாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைடுமே தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே லேயராக கிடச்சிரும். இதுக்கு மேலே வந்து ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஓல்டு கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்டப்பையுடைய போர்ஷனை சுற்றி இருக்க மாதிரி வச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக நம்ம அந்த கட்டப்பையுடைய போர்ஷன் எடுத்து வந்தோம் இல்லைங்களா, ஸ்கொயர் ஷேப்பில், அதே மாதிரி இருக்க மாதிரி மடித்து விட்டு இந்த கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான டோர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக கிழிஞ்சு போன கட்டப்பையை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான டோர் மேட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கனமாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூபை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கோல்கேட் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டியூபுடைய பாட்டமை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு கட் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணணுங்க. 2 சைடும் கட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு போர்ஷன் சின்னதாகவும் இன்னொரு போர்ஷன் பெருசாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு க்யூட்டான ஹார்ட் இன் ஷேப்பில் போர்ஷன்ஸ் கிடைக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி சென்டரில் 2 கட் வந்து போட்டு விட்டுருங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது, கட் மட்டும் போட்டு விடணும். பாருங்கள், கட் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்களா, அந்த ஹார்ட் இன் ஷேப்லையும் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. 2 போர்ஷனுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த கலர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைட் தேவைப்படுதோ அந்த சைட் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டபுள் சைட் டேப்பை அழகாக வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அழகாக வாலில் இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் பாத்ரூமில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் கிச்சனில் ஒட்டிக்கிறீங்க அப்படின்னா கிச்சன்லையுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டூத் ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் சிசர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் சிசர் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் பென் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம், மார்க்கர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை இதில் நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை போர்ஷன் தேவைப்படுதோ அத்தனை போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து 2 சைட்லையும் ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்லையோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லையோ சின்னதாக ஒரு கட் போட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கயிறு வந்து ஒரே லெங்த் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கயிறை ஒரு சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுங்களா, அது வழியாக இன்செர்ட் பண்ணி ஒரு கயிறை வெளியே எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்னொரு கயிறை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்ட பிறகு இதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த மூடியை அழகாக வந்து இந்த பாக்ஸில் வந்து மூடி விட்டுடலாங்க. மூடி விட்டுட்டு இந்த கயிறை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருங்க. கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த மாதிரி எண்ணெய்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த கவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் எண்ணெயை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கவராக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு டாப்பில் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிவிடுங்க. ஹேங் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் கட் போட்டு விட்டுட்டு இந்த கவரில் அழகாக நம்ம அந்த ஆர்கனைசரில் ஹோல்ஸ் சென்டரில் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த கவரில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவர் இருக்கக்கூடிய எண்ணெயை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா போதும், எல்லா எண்ணெயுமே வடிஞ்சு பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கவர்ஸை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த ஆர்கனைசரை நம்ம அப்படியே வச்சு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போல்லாம் எண்ணெய் தீர்ந்து போதும் அப்போல்லாம் அந்த கவர்ஸை இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சு கவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து கழட்டிட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்படி தான் வச்சாலும் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டாப்பில் இந்த கைப்பிடி மட்டும் மிஞ்சும். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு கைப்பிடிக்கு உள்ள இன்னொரு கைப்பிடியை விட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா டைட்டாக வந்து லாக் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வெளியே போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பேக்கை. அப்படி இல்லைனா வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹூக்கில் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த கைப்பிடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீட்டில் வேஸ்ட் நோட் புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட் புக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பேப்பர் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு கிளிப், துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புடைய ஒரு சைடில் கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். செவுத்தில் தான் ஒட்டணுன்றது கிடையாது, நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓரத்தில் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பென் வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மளிகை பொருட்கள்லாம் தீர தீர அழகாக இதில் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கும்போது டக்குன்னு வந்து எந்தெந்த பொருள்லாம் இல்லைன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து எந்தெந்த பொருள்லாம் வீட்டில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தோ இல்லை லேஸோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 பீஸ் செய்ய போகிறேன், அதனால் 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 முனைகளையும் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே நம்ம ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு சென்டர் போர்ஷனில் இன்னுமே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சென்டர் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக சென்டரில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். 2 சைட்லேயும் உங்களுக்கு பவு மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சா. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குஷி கிளிப்ஸ் எடுத்துக்கலாம். அந்த குஷி கிளிப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கிளாத்தை ஒட்ட போகிறோம். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லேஸ் எடுத்து அழகாக ஒட்டி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் 2 பீஸ்லேயுமே ரெட் கலர் லேஸ் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த குஷி கிளிப்பில் ஒவ்வொரு பீஸையாக ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளிப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பீஸை ஒட்டி விட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் சென்டரில், அதாவது பாட்டமில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுடைய சென்டர் போர்ஷனை அழகாக அந்த கிளிப்பில் வந்து இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பவு ஏர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏர் கிளிப்பை நீங்கள் அழகாக குழந்தைங்களுக்கு குத்தி விடலாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி போட்டுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 0 காஸ்ட்டில் பவு ஏர் கிளிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா வெசல்ஸை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கோல்கேட் பேஸ்ட்லாம் தீர்ந்த பிறகு அந்த டியூபை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போதுங்க. அந்த பேஸ்ட்டையும் லெமன் ஜூஸ்லாம் பிரிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த லெமன் தோலையும் நீங்கள் வச்சு இந்த பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த 2 பொருள் மட்டும் போதும். புளியோ சபீனாவோ மற்ற எந்த பொருட்களுமே தேவையில்லை. இந்த கோல்கேட் பேஸ்ட்டும் லெமன் தோலும் போதுங்க. அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூஜை பாத்திரங்கள்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் தேய்க்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கரை படிஞ்ச இடத்தெல்லாம் பச்சை கலரில் மாறிடும். அந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறி இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே நேரத்தில் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. பாருங்கள், நான் லெமனும் கோல்கேட் பேஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணல, கையில் தான் தேய்ச்சி எடுக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எப்போ நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சாலும் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க.
பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மல் வாட்டர் ஊற்றி அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீனாக இருந்துச்சுங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ரிசல்ட்டும் பளிச்சுன்னு கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த குங்குமஞ்சள் வச்ச இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரையாக அப்படியே படிஞ்சிருக்கும். அதுவுமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் மார்க் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த கேப் மார்க் பண்ணலைங்க, அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டீங்க, மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மடங்கும். ஸோ இதை வந்து ஒரு கயிறை யூஸ் பண்ணி டைட்டாக சென்டரில் வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கும். அடுத்தது நான் வந்து லேஸ் எடுத்துருந்தேன். அந்த லேஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசருடைய கார்னர்ஸில் ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சங்கரி கிருஷ்ணன், ஆல் இன் ஒன் சேனல், அன்னபூரணி, மீனா சக்தி, ஜஷ்வந்த், மனோஜ், சகாயா ஃப்ளோஃபியா, ஜெசி, இன்பா, தாரா நாகராஜன், கனகவள்ளி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லேஸ் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை எடுத்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்டினுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு நான் கலர் பண்ணுற மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹார்டின் அப்படின்றதால நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஹார்டின் ஷேப்பை அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அந்த டாப்பில், அதாவது முடி போட்டோம் இல்லைங்களா கயிறை யூஸ் பண்ணி, அந்த இடத்துல இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன் இருக்கும். 4 போர்ஷன்லையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்.